நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை சேர்த்திடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை தேற்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உடைய பாதத்திலே உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா துன்ப நேரங்களிலும், எங்களுடைய எல்லா கஷ்ட காலங்களிலும் நாங்கள் வந்தடையத்தக்க நம்பிக்கை உள்ள தெய்வமாய் நீர் ஒருவரே எங்களுக்கு இருக்கிறீர். உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசி எங்களை விடுதலை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்திய தேசமானது பன்னெடுங்காலமாய் வெவ்வேறு விதமான ஆட்சிகளிலே நம்ம அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அடிமை இந்தியாவிலிருந்து நம்மை விடுதலை செய்ய இந்த தேசத்திலே பல தியாகிகள், பல தலைவர்கள் எழும்பினார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு தலைவர் பால கங்காதர திலகர் என்று ஒரு அரசியல் தலைவர். இந்திய விடுதலைக்காக அவர் போராடும் பொழுது சொன்னார், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று சொன்னார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொன்னார்கள். தேசத்தின் விடுதலைக்காய் போராடினார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை கண்டார்கள், சுதந்திரம் என்பது எங்களுடைய பிறப்புரிமை. ஆகவே அடிமைத்தன தேசத்தில் எங்களால் இருக்க முடியாது, எங்கள் அடிமைத்தனம் மாற வேண்டும், எங்களை அடிமைப்படுத்திய வெள்ளையர்களை நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, கடந்த வாரம் 15ஆம் தேதி தான் நம்ம அந்த சுதந்திர விழாவை தினத்தை மறுபடியும் கொண்டாடினோம் ஒரு விசை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அரசியல் ரீதியான சுதந்திரம் அது. இந்திய தேசம் முழுவதும், வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை ஒரே தேசமாய் பறந்து விரிந்த தேசம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானது. அப்ப விடுதலை என்பது நம்முடைய சுதந்திரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விடுதலை தேவை. இந்த விடுதலை அவனுடைய சமூகம் சார்ந்த விடுதலை, அவனுடைய பாவ உலகத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை. மனிதன் விடுதலை இல்லாமல் இன்றைக்கு தவிக்கிறதை பார்க்கிறோம். எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அமைதல் இல்லையோ, அங்கே பிரச்சனையோடும் பாரத்தோடும் அழுத்தத்தோடும் காணப்படுகிறானோ, அவன் அடிமைத்தனத்திலே இருக்கிறான் என்று பொருள். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதமான அடிமைத்தனத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? சில சினிமா நடிகர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். உடல் மண்ணுக்கு, உயிர் அந்த நடிகருக்கு என்று ஸ்லோகன்ஸ் எழுதுகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் பேர் தாங்கள் சார்ந்திருக்கிற ஜாதி தலைவர்களை அந்த தலைவர்களுக்கு அடிமையாக இருக்கு. அவங்க சொன்ன என்ன வேணாலும் செய்வாங்க போல, என்ன வேணாலும் செய்வாங்க.
சாதி தலைவர்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு கூட்டம் பேர், அரசியலுக்கு அடிமைப்பட்ட ஒரு கூட்டம் பேர், வெளியரங்கமாய் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த, அரசியல் ரீதியாக அடிமைப்படுத்த வெள்ளையர்கள் வெளியேறிவிட்டார்கள் 1947 வருடம் ஆகஸ்ட் மாதம் 15 ஆனால் இன்று வரை மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பலர் குடிக்க அடிமையாக இருக்கிறார்கள். பலர் சிற்றின்ப பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். விடுதலை இல்லாமல் தவிக்கிறார்கள். எவ்வளவு அடிமைத்தனம் நம்மையும் அறியாமல் நாம் சிக்கி இருக்கிறோம் பாருங்கள். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட கிரிக்கெட்டுக்கு அடிமையாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிற அநேக தேவ ஊழியர்கள் கூட கிரிக்கெட்டுக்கும் விளையாட்டுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடிமைத்தனம் அது இல்லாமல் அவர்களால் முடியாது. இன்றைக்கு நவீன காலத்திலே மொபைலுக்கு அடிமைத்தனமாக இருக்கிற அடிமைப்படுத்தப்பட்ட சமுதாயம், சமூகம். இன்றைய வாலிபர்கள் தங்களுக்குரிய ஒரு நட்பாய் சமூக வலைதளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவையானாலும் அந்த எந்திரத்திலே பேசுகிறார்கள். எந்திரம் மனிதனை அடிமைப்படுத்தி கொண்டே வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துவிட்டது. அவைகள் தங்களுக்கென்று ஒரு மொழியை உருவாக்கும் என்று அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பின்பு அந்த எந்திரம் மனிதனை ஆளும், மனிதனோடு பேசும். தன்னை வணங்காதவர்களை கொலை செய்யும் அந்த மிருகம் என்று அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் மிருகம் என்றால் அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதற்கு நேராகத்தான் மனிதர்கள் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானம் ஓடினா வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் நடக்கணுமே. இன்றைக்கு ஏதோ ஒரு கூகுள் இருந்து அந்த கூகுள்கிட்ட தான் பேசுகிறாங்க, அந்த கூகுள்கிட்ட தான் எல்லாமே கேட்குறாங்க. அப்பா அம்மாட்ட கேட்காத காரியங்கள் எல்லாம் கூகுள்கிட்ட கேட்குறாங்க. அது இங்கிருந்து ஏதோ ஒரு பதிலை சொல்லுகிறது. மிக அபாயமான நிலைமையிலே இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய இந்த அடிமைத்தனம் தான் நாளைக்கு மிருகத்திற்கு, சாத்தானுக்கு அடிமையாய் மாறப்போகிற ஜனம். ரகசிய வருகையிலே நாம் ஆயத்தமாகி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாராக இருந்தாலும் மிருகத்திற்கு அடிமையாய்த்தான் அங்கே இருக்க வேண்டும். நாம் எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிறோம் பாருங்கள். வெளியே தெரிய முடியாத சின்ன சின்ன விஷயங்களில் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட்டுக்கு அடிமைப்படுத்தி, சாராயத்துக்கு அடிமைப்படுத்தி, சிற்றின்ப பாவ பழக்க வழக்கங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தி, இப்படி ஒவ்வொரு காரியமாய் நமக்கு அது சுவையை தருகிறது என்று சொல்லி, சின்ன சின்ன மயக்கங்களை தருகிறது என்று சொல்லி, சின்ன சின்ன இன்பங்களை இது தருகிறது என்று சொல்லி நம்மை அடிமைத்தனத்திலே சிக்கி 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 கடைசியாய் மிருகத்தினிடத்திலே கொண்டு போய் நம்மளை ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அடிமைத்தனம் மனிதனை விடுவதில்லை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் விடுதலை செய்வதற்குத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை போல ஒரு மனிதனாய் அவர் கடந்து வந்தார். நம்மை போல ஒரு மனிதனாய் அவர் கடந்து வந்தார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படி வேதம் சொல்லுகிறது. யோவானுடைய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். விடுதலை வாழ்வு அது நம் ஒவ்வொருவருடைய உரிமை.
உரிமையை மறந்து நம்முடைய காரியங்களை இழந்து எதுக்கோ மனிதன் அடிமையாய் இருக்கிறான். எதற்கோ மனிதன் அடிமையாய் இருக்கிறான். இந்த உலகத்தின் பணத்துக்கு அடிமையாய் இருக்கிறார். இந்த பணத்தை இயேசுநாதர் எப்படியா தருவாரா என்று அப்படியே பைபிள் வாசிக்கிறாங்க. மாம்சீகமாய் ஆவிக்குரிய வசனங்களை எடுத்து வீணிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்திலே தான் விடுதலை இருக்கிறது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பிரியமானவர்களே, நாம் என்னென்ன காரியங்களுக்கு சிக்கி இருக்கிறோம் என்று இப்பொழுது யோசித்து பாருங்கள். பாவ பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவமான சாதி பெருமைகள், மத பெருமைகள், இதுக்கெல்லாம் நம்ம சிக்கி இருக்கிறோம் என்று பாருங்கள். விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் விடுதலை சாத்தியமா அல்ல. விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த ஒரு குடிகாரனை நீங்கள் எடுத்து பாருங்கள், தொடர்ந்து குடிக்கிற எந்த குடிகாரனை பாருங்கள், அவங்கள்ட்ட பேசி பாருங்க, குடியை விடணும் தான் நினைக்கிறேன், முடியலை. இந்த பாழா போகிற குடியினால் என் குடும்பம் கெட்டு போகுது, சீரழியுது, வருமான பிரச்சனை, கடன் பாரம் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த குடியிலிருந்து அவனால் விடுதலை பெற முடியாது. ஆரம்பத்தில் இந்த பழக்கத்துக்குள்ளே வரும்போது ரொம்ப நிறைய பேசுவாங்க நம்ம ஆட்கள். நான் நினச்சா குடியை விட்டுருவேன்பா. விட முடியாது. நீ குடியை பிடிக்கலை, குடி தான் ஒன்றைய பிடிச்சிருக்கு. நீ அடிமைப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறாய். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை ஆக முடியாது. அது எந்த பாவ கெட்ட பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், நல்ல காரியமாகவே இருந்தாலும், அடிமைத்தனப்பட்டு அதை தொடர்ந்து செய்தால் அது உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாய் சொன்னார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அவன் நினைச்சா விட முடியாது. அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்தி இருக்கிறார். அதிலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டுமானார் பரிசுத்தமான ஒரு இரத்தம் அவன் மேல் வந்து விட வேண்டும். ஆகவேதான் பரிசுத்தமான தெய்வம், காணக்கூடாத இறைவன், நாம் காண்கிற விதத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே மனிதனாய் குமாரனாய் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். தந்தை என்கிற ஸ்தானத்தை விட்டு மகன் என்ற ஸ்தானத்திற்குள்ளே கீழே கடந்து வந்தார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த மாசற்ற இரத்தத்தினால் நாம் ஒவ்வொரு விடுதலை அடைகிறோம். ஆகவேதான் அவர் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் வருவீர்களா? இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே விடுதலை. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பம் கடனில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதற்கு மெயின் காரணம் என்னுடைய குடி, ஆடம்பர செலவுகள், குடும்பத்தில் பலவிதமான பாவ கட்டுகள். தேங்க்யூ ஷாமா. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினாலே நாம் இப்பொழுது நிரப்பப்படுகிறோம். நீங்கள் எங்கெங்கே இருந்து இப்பொழுது ஆண்டவரிடத்தில் விடுதலைக்காய் கெஞ்சுகிறீர்களோ, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்கிறார். பெற்றுக்கொள் மகனே, மகளே, இந்த அற்புதமான விடுதலை பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் இந்த மெய்யான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் அப்பா.
ஆண்டவரே, நீ தயவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். பல வருடமாய் குடிக்கு அடிமைப்பட்டு, விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு, ஆண்டவரே பண மயக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே தொட்டு அவர்களை சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சந்தோஷ சமாதானத்தாலே அவருடைய அடிமைத்தனங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும். அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கிற எல்லா சாசின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாவத்தினாலும் சாபத்தினாலும் உண்டான எல்லா சரீர நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.